2026 தேர்தலை முன்னிட்டு பிரதான கட்சிகள் அனைத்துமே 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகளை இப்பொழுதே அறிவிக்க தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய தரப்புல இருந்து பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான 2 வாக்குறுதிகள் சமூக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். முதலாவதா என்ன அப்படின்னா, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லாம அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஏதேனும் மாற்றங்களை முன்னேற்றதுதான் உண்மையான மாற்றம் அப்படிங்கறத சரியா புரிந்து கொண்ட அதிமுக அவருடைய தேர்தல் அறிக்கையில இதை முதன்மையான ஒரு விஷயமாவே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய முன்னாடி ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு அடையாளமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் அம்மாவினுடைய இருசக்கர வாகன திட்டம். இந்த திட்டம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிக உறுதுணையா இருந்த திட்டம்னே சொல்லலாம். அவர்களுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க பணிக்கு போறாங்க அப்படின்னா அதற்குடைய நேரம் மற்றும் பாதுகாப்பு அனைத்தையுமே உறுதிப்படுத்தும் விதத்துல இந்த ஒரு திட்டமானது அமைந்திருந்துச்சு. அடுத்தது அம்மா சுய உதவி குழுக்கள். வெறும் பெண்கள் கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை முற்றிலும் அறவே தவிர்த்ததோட மட்டும் இல்லாம பெண்களை தொழில் முனைபவர்களா மாற்றியது இந்த ஒரு திட்டம்னே சொல்லலாம். அடுத்தது இலவச மிக்சி, கிரைண்டர், ஃபேன். இதுல இலவசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வெளியிலும் உழைக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் மற்றும் பணிச்சுமைகளை குறைக்கும் விதமா இந்த பொருட்கள் அனைத்துமே அவர்களுக்கு ஒரு பக்கபலமா இருந்தது. நான் சொன்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாமே வெறும் தேர்தல் வாக்குறுதிகளா மட்டும் இல்லாம அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதிகளா தான் கடந்த தேர்தல்ல இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த தேர்தலை முன்னிட்டும் இவர்கள் பெண்கள் ரீதியான வாக்குறுதிகளை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் பொருளாதார ரீதியா பெண்களுடைய வருமானத்தையுமே உயர்த்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை முன்மொழிந்திருக்காங்க. என்னதான் பெண்களுக்கான ஒரு சலுகைகள் வழங்கப்பட்டாலும், பெண்களுக்கான ஒரு உரிமைகள் வழங்கப்பட்டாலும் நம்முடைய சமூகத்துல தொடர்ந்து முன்வைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு இலவசம். பெண்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதை இலவசமாவோ பெண்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சலுகையாவோ பார்க்காம இது அவர்களுக்கான ஒரு உரிமையா, பெண் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் படைத்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சலுகை, இலவசம்னு சொல்லி நாம அந்த வார்த்தைகளை முடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அவர்களுக்கு வெளியில வரக்கூடியவர்களுக்கு நம்ம உருவாக்கி வைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் அதிமுக ஒருவேளை ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஆண்களுக்குமே இலவச பேருந்து பயணத்தை உறுதிப்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்க்க போனா, அனைவரும் சமம் அப்படிங்கறதனுடைய அடிப்படையில அனைவர்களுக்குமான ஒரு உரிமை, அடிப்படை மனித உரிமையை நேரடியா தொடும் விதத்துல ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அனைவருக்கும் வீடு. அனைவருக்கும் வீடுனா அது எப்படி எல்லாருக்கும் சாத்தியமாகும்? ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கும் வீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது கிடையாது. யாருக்கெல்லாம் வீட்டு வசதி இல்லையோ, சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவருடைய வாழ்க்கையில இல்லையோ, அவர்களுக்கான சொந்த வீட்டு கனவை நனவாக்கி தருவது அதிமுகவினுடைய ஒரு முதன்மை திட்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படிங்கிறது வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது. அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு சுயமரியாதை, நமக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் வீடு அப்படிங்கிறத பார்க்கப்படுது. அப்படி இது வரைக்கும் வீடே கிடையாது, தொடர்ந்து வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு அப்படிங்கிறது வெறும் கனவா மட்டுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நனவாக்கி தருவோம் அப்படிங்கிறது அதிமுக சொல்லி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவர்கள் ஆட்சி அமைத்து அரியணை ஏறிய பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா அதிமுகவினுடைய முந்தைய ஆட்சி காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அம்மா பசுமை இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் நிலங்கள் இருக்கோ அந்த நிலங்கள்ல யார் யாரெல்லாம் வீடு கட்ட முடியாம இருக்காங்களோ அவர்களுக்கு அரசினுடைய தரப்புல இருந்து பணமானதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததோட மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே கொடுத்து அவர்களுக்கான ஒரு சொந்த வீட்டு கனவை நனவாக்கி கொடுத்தாங்க. கூடவே மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது சோலார் சிஸ்டம் அப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அம்மா பசுமை இல்லம் திட்டத்தின் மூலமா அமல்படுத்தியுமே வச்சிருந்தாங்க. சோ அம்மா அறிமுகப்படுத்தின இந்த ஒரு வீடு திட்டம் அப்படிங்கிறது பல பேருக்கும் ஒரு பலம் நிறைந்த ஒரு திட்டமா தான் பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ எடப்பாடியார் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே இதை நடத்தி வச்சார் அப்படின்னா பல பேருக்கு இந்த திட்டத்தினால
பயனடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இந்த திட்டம் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூலி தொழிலாளர்கள், நகரத்துல வாழக்கூடிய ஏழை பெருமக்கள், கிராமங்கள்ல வந்து நிலமே இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து சொந்தமா வீடு கட்டி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கலப்பு திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நகர்ப்புறங்கள்ல சொந்தமா வீடு இல்லை அப்படின்னா அரசாங்கமே ஒரு கான்கிரீட் வீடை வந்து கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அரசியல் பிரமுகர்கள் எப்படி அப்படின்னா, நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னா இந்த வாக்குறுதிகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுத்த பிறகு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, இந்த வாக்குறுதிகள் நிஜமாவே நடக்குது அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம் சரி, நம்முடைய வாழ்வாதாரமும் சரி இப்போ இருக்க நிலையை விட அடுத்த நிலைக்கு உயரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் பொதுவாகவே மக்கள் அனைவரும் எந்தெந்த கட்சிக்கு வந்து வாக்குகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாக்குறுதிகளையுமே கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில இப்போ எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே மக்களை நேரடியா போய் சென்று அடைந்ததோட மட்டும் இல்லாம இது ஒருவேளை நிஜமா நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களினுடைய பொருளாதார நிலையையும் வாழ்வாதாரத்தையுமே வந்து அடுத்த அடிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.